மெட்ராஸ் மிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அடுத்த 30 நாட்கள் ஏற்பட போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கு. பெரிய ஒரு லாபம், பெரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. முன்பின் தெரியாதவர்களாலும் பெரிய லாபங்கள் கொடுக்கும். அந்த நபர்களிடம் கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும். ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி சில எதிர்மறை விஷயங்களில் புதனும் செவ்வாயும் தொடர்பு கொள்கிறது. அதுவும் நெருங்கிய பாகையில் இருக்குது. செவ்வாய் வலிமையான இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் பெரிய லாபங்களை கொடுக்கும். அதே சமயம் கொஞ்சம் பாதகத்தை ஏற்படுத்தும். ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டாம். சுக்கிரனும் வலிமையான காலகட்டம், தொழிலில் வெற்றி அடையும். துணி கடை வச்சுருக்கவங்களுக்கு பெரிய லாபங்கள், துணி கடை, சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுக்கும், பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் புதன் செவ்வாயுடைய சேர்க்கையிலிருந்து புதன் வக்கர நிவர்த்தியிலிருந்து வக்கரமான நிலைக்கு செல்கிறார். 11ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு. 10ஆம் இடத்துக்கு போகும்போது 6ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்குரியவர் 10ல் இருக்கும்போது கடன் வாங்கி தொழில் பண்ண வைக்கும். அந்த தொழில் சில தடுமாற்றங்களை ஸ்டாப் ஆகி கொஞ்சம் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். ஏன்னா பெரிய லாபங்களை கொடுத்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அப்படியே கொஞ்சம் கவனமாக அப்படியே ஸ்லோவாக நீங்கள் இந்த ஒரு மாதத்தை கடக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் சனி பகவானும் வக்கர நிவர்த்தி ஆகிடுவார். குருவும் 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். சூரியனும் உங்களுக்கு அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சிறப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப. அதுக்கு அடுத்தது ராகு 2ஆம் இடத்துலேருந்து அவருடைய சுயசாரத்துக்கு ராகுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போதும் நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டிலேருந்து கிடைக்கும், அரபு நாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மேற்கத்திய நாடுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரனுக்கு ராகு 5ஆம் பாவத்துக்கு வந்துடுறாரு. திரிகோண அமைப்பில் வருது. ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் மாதிரி பெரிய லாபம் உங்களுக்கு கொடுத்ததுன்னா அடுத்தது அதேமாரி கிடைக்கணும்னு ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம், தவிர்த்துக்குங்க. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் 3ஆம் இடத்துல வரும்போது இந்த 30 மாதம்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 30 நாட்கள் எடுக்கிற முடிவுகளில் அடுத்த 30 மாதம் தப்பாக இடக்கூடாது. ஏன்னா புத்தியை கெடுக்கக்கூடிய கத்தி புத்தி இரு கிரகங்களான புதன் செவ்வாய் நெருங்கிய பாகையில் பாதகஸ்தானம் 11ஆம் பாவத்தில் இருந்து பின்னோக்கி புதன் செல்கிறார். மிக முக்கியமாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க, பேங்க் லோனு வாங்க போகிறவங்க, உங்களுடைய லாபம் வருமானமே மாதம் 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.5 லட்சத்துக்கு கமிட்மெண்ட் ஏற்றிக்காதீங்க. இல்லை 90,000 தானே 70,000 தானே சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு போயிடாதீங்க. இந்தமாரி விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அதுவும் புதன் திசை நடக்குதுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசை நடக்குது ரொம்ப